ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சொன்ன சார்ஜர்லாம் ஒன்று வேலை பார்த்தாச்சு. இன்னும் வந்து அழகர் 1000 போட்டு எஸ்விஎம்னு இருக்குது. இந்த சார்ஜரை நம்ம பார்ப்போம். இப்போ இது நம்ம கரண்டில் கொடுக்க போகிறேன். கரண்டில் கொடுத்தாச்சு. மெயின் லைட்டு எதுவுமே ஆன் ஆகலை. இதை கழட்டி என்னென்ன போச்சு, என்னென்ன மாற்றிருக்குங்கிறத பார்த்து நான் சொல்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சார்ஜர் சொன்னோம் பார்த்தீங்களா, அது பேர் வந்து காட்டுறேன். அழகர் 1000 போட்டு எஸ்விஎம்னு போட்டிருக்குல்ல, அந்த சார்ஜர் தான் இது. இதில் வந்து என்னென்னா மெயின் லைட்டு ஆன் ஆகலை. ஆனால் ஏற்கனவே எங்கேயே கொடுத்து இது வேலை பார்த்துருக்காங்க. வேலை பார்த்தும் ஒரு காலைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இருக்கிற ஜாமெல்லாம் அப்படியே மாட்டி கொடுத்துட்டாங்க. ஒர்க் ஆகாதனால பார்க்க முடியாதுன்னு சொல்லி அப்படியே மாட்டி கொடுத்துட்டாங்க. இது இப்போ நம்மள்கிட்ட வந்திருக்கு. இதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா, இந்த 2 ஃபில்ட்ருமே போயிடுச்சு. சரிங்களா? ஃபில்ட்ரு ஒன்று பார்த்தா தெரியுது, நல்லா வெடிச்சு போயிருக்கு. இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது சும்மா பீஸ் மாதிரி தான். இப்போ எங்கிட்ட லைனை கொடுத்து இங்கிட்ட எடுக்கிறதுக்கு தான். இதுவும் போயிடுச்சு, இதுவும் போயிடுச்சு. ரெண்டுமே லேசாக வெடிச்சு தெரியுதா? இது ரெண்டுமே போயிடுச்சு. அடுத்தது வேறு என்ன ஃபால்ட்டுங்கிறத பார்த்துருவோம். அப்படியே இருங்க. ஐசி நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துருவோம். ஐசியில் ஃபஸ்ட்டு சென்டருக்காக வச்சுட்டு இப்போ ஒரு சைடு வைக்கிறோம். அப்போ சவுண்டு கேட்குது, ஷார்ட்டு. சரிங்களா? அப்போ இந்த ஒரு ஐசியும் ஷார்ட்டு. இப்போ இந்த ஐசியை வச்சு பார்ப்போம். வச்சாச்சு. அப்போ இதெல்லாம் பாயிண்ட் காட்டணும், 300க்கு மேலே காட்டணும். ஆனால் ஷார்ட்டுங்கிற சவுண்டு வருது. அப்போ இதுவும் ஷார்ட்டு. சரிங்களா? இப்போ இந்த லாஸ்ட்டும் அந்த லாஸ்ட்டும் வச்சு பார்ப்போம். இந்த லாஸ்ட்டும் அந்த லாஸ்ட்டும் வச்சுருக்கேன். நம்மளுக்கு 0 காட்டுது. அதே போல் இதையும் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த லாஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு வச்சுட்டேன், 0 காட்டுது. அப்போ இருங்க, எடுக்கும்போது 0 காட்டுதா? அப்போ இதுவும் ஃபால்ட்டு. அப்போ 1 2 ஐசி ஃபால்ட்டு. இந்த சைடு 2 ஃபில்ட்ரும் ஃபால்ட்டு. வேறு மெயின் லைட் ஆனாங்கன்னா இந்த ஐசியும் ஃபால்ட்டு போக வாய்ப்பு இருக்குது. மெயின் லைட் எரியலைல்ல. அப்போ இதுக்கு நம்ம முதல்ல வோல்ட் வருதான்னு, இங்கே இருக்க 8 கலை ஐசிக்கு முதல்ல இந்த ஐசிக்கு வோல்ட் வருதான்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஐசி நல்லா இருக்கா என்னன்னு தெரியலை. அப்போ இதெல்லாம் மாற்றினாதான் அடுத்து நம்ம பாட்டு கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதையும் பார்த்துருவோம். இது நல்லா இருக்கா இல்லைங்கிறத இந்த ஐசியை பார்த்துருவோம். இப்போ பாயிண்ட்டு வருது. வாங்கண்ணா. இருக்குண்ணா. இது நல்லா இருக்குது. இது நல்லா இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அழகர் சார்ஜர் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டமே என்ன பண்ணி 2 பேருக்கு கெப்பாசிட்டி மட்டும் போட்டுட்டு 2 தான் போட்டுட்டு நான் கரண்டில் கொடுத்த உடனே என்னென்னா ஷார்ட்டு காட்டுச்சு. அப்போ ஷார்ட்டு காட்டின உடனே என்ன பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தா இங்கே ஒரு ஐசி ஃபால்ட்டு. இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்கும். இன்னொரு ஐசி எடுத்துட்டேன். அந்த ஐசி வந்து இந்த ஐசி தான் 22A. செத்தாப்போ 22A. இந்த ஐசியும் ஃபால்ட்டு. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஐசி 2 ஐசியும் கழட்டிட்டோம். இங்கே உள்ள 2 மாஸ்பெட்டையும் கழட்டிட்டோம். இந்த டிவிஎஸ் டயரில் நல்லா தான் இருக்குது. இது செக் பண்ணி பார்த்ததில் நல்லா இருக்குது. இப்போ 1 2 3 இந்த 2 கெப்பாசிட்டி 3 5 மொத்தம் 5 ஜாம. இதில் வந்து 2 புதுசாக போட்டுட்டோம். இது புதுசாக போட்டாச்சு. இது வந்து பழசு. சரிங்களா? இது 3மே பழைய ஜாம. இது வந்து ஏற்கனவே கழட்டிட்டு மாற்றினது. இது கழட்டிட்டு மாட்டியாச்சு. இது வந்து நம்ம கழட்டி வச்சுருக்கோம், நம்ம மாட்டலை. இது 3மே இப்போ புதுசாக போடணும். புதுசாக எடுத்து வச்சுருக்கிறேன். இது 3 ஐசி, இந்த 2 மாஸ்பெட்டும், இந்த ஒரு 8 கால் ஐசியும் இப்போ நம்ம இதில் போட்டுட்டு செக் பண்ணி பார்ப்போம். இதை மாட்டிட்டு போட்டு பார்த்தா தெரியும் அப்போ ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது. அப்போ ஒர்க் ஆகலைன்னா அப்புறம் நம்மளுக்கு வேறு என்ன ஃபால்ட்டு என்னங்கிறத பார்க்கணும். இப்போதைக்கு இது 3 மட்டும் போட்டுட்டு அடுத்தது என்னென்னு பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம அவுட்புட் வரலன்னு சொல்லிட்டு
செக் பண்ணதில் இந்த ஐசியும் ஃபால்ட்டு சரிங்களா. இதிலே அந்த அந்த கம்பியோட அப்படியே கட் பண்ணாமல் வச்சுருக்கேன் தெரியுதா. இப்போ இதுவும் புதுசு, இந்த ஐசி புதுசு, இதுவும் புதுசு. மற்ற நம்ம அங்கே காட்டினது அந்த 2 ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்களா, என்டிசி 5T -20 போட்டுக்கலாம், அது 2 மாற்றிருக்கோம். இது மாற்றணுமானதில்ல. ஓகே, அப்போ இதெல்லாம் இந்த இதில் மாற்றிருக்கோம். இந்த சார்ஜில் அவங்க பேர் என்ன சொன்னால் கணபதி, பேர் வந்து அந்த கணபதி இல்லை, அழகர் 1000 மீட்டர்கள் இந்த சார்ஜர் தான் இது. இப்போ இது எல்லாமே வேலை பார்த்தாச்சு. 2 ஐசி, அந்த ஐசி 3மே மாற்றிருக்கோம். இப்போ நம்ம இதை போட்டு பார்ப்போம். தங்கிச்சு போட்டாச்சு, அவுட்புட் நம்மளுக்கு வேலை செய்யுது. அடுத்தது நம்மள்ட்ட அந்த வண்டி இல்லை, வண்டி வெளில போயிடுச்சு. அதனால் இப்போ அவர் வந்தார்னா அவர் வண்டியில் போட்டு பார்த்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இது வேலை செய்யுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வண்டி வந்துச்சுன்னா கூட நான் எடுத்து போட்டு விட்றேன்.